ஸோ மக்களே, நிலன் நவீனோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இன்றைக்கி போகிறோம். புத்தா மாதிரியே இருக்கீங்கம்மா. சிங்கப்பூருக்குள்ள போகிறேன், அப்படிதான் இருக்கணும். இப்போ நீங்கள்லாம் சிங்கப்பூர் போகும்போது நான் வந்து ஏற்றி விடுறதுக்கு தான் நான் வருவேன் நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. இல்லை டூ, அது என் ஆசைலாம் கிடையாது. ஆனால் அப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆமாம், உங்களெல்லாம் சிங்கப்பூரில் வந்து வீட்டில் தங்க வச்சுட்டு நாங்கள் ஒரே ஒரு நாள் பேங்காக் போயிட்டு அங்கே சாமி கொண்டு வந்துடுவோம். எனக்காக என் பிள்ளை இருப்போம். அப்பா சிங்கப்பூர் போகலாம், நீ என் கூட இருப்பில்ல? எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிறேன், போயிட்டு வரேன் டவுனுக்கு. வெல்கம் வெல்கம் வெல்கம். டைம் இருக்கு. ரெடி ரெடியா போலாமா? குடும்பத்துக்காக வேற லெவல் ராணி. பாய் சொல்லிட்டியா? வாவ் பேபி, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸோட ஏரோஸ்டஸ் மாதிரியே இருக்க. நான் நீ அந்த பைலட்லடா, அந்த கீழெல்லாம் வந்து லக்கேஜ் தூக்கி போடுவாங்களா பெட்டிக்குள்ள இருக்கா. நீங்கள் அதுக்கு மாதிரி இருக்கீங்க. புத்திசம் அசிஸ்டன்ட் மாதிரி இல்லை இல்லைம்மா, புத்தா மாதிரியே இருக்கீங்கம்மா. லாஃபிங் புத்தா. சிரிச்சு காட்டுங்க. ஆமா, சிங்கப்பூருக்குள்ள போறேன், அப்படிதான் இருக்கணும். நவீனன், எந்த ஊருக்குடி போற? சிங்கப்பூருக்கா? சிங்கப்பூர்ல யார் இருக்கா? ராஜி பெரியப்பா. நிலன், நீ எந்த ஊருக்கு போற? சிங்கப்பூர். யார பார்க்க போற? ராஜி பெரியப்பா. ராஜி பெரியப்பா. அப்ப ஆக மொத்தம் நீங்க ஆதிரன் கதிரன் அவ பாக்கிறதுக்கு வரல. ஆதிரன் கதிராங்க அக்காவை தான் அவங்க ரெண்டு பேரையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ரொம்ப மிஸ் பண்ணுங்க. ஏ அப்பா பேபி, இன்னும் 4 டைலாக் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்தா அதையும் மனப்பாடம் பண்ணி அங்கே போய் ஒப்பிச்சிருவாங்க. ஹலோ அருண் அண்ட் வைஷு. இதே மாதிரி காஸ்டியூமில் இதே சிங்கப்பூருக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது எப்படிப்பட்ட கப்பலாக இருந்தீங்க ஞாபகம்? எல்லாம் ஓகே தான். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட கப்பல்னு தெரியுமா? அது ஹாப்பியாக நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து கல்யாணம் ஆன புது கப்பலாக இருந்தீங்க. ஸோ மக்களே, நிலன் நவீனோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இன்றைக்கி போகிறோம். உள்ளே நுழைஞ்சோடனே நவீனன் என்கிட்ட கேட்ட டவுட்டுப்பா, உங்களுக்கு ஏர்போர்ட்டில் எல்லாமே தெரியுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னு நான் சொன்னேன்னா, உனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியுதுன்னு. நான் இந்த ஒரு வாட்டி பார்த்தோன்னா எல்லாத்தையும் நானும் கற்றுப்பண்ணா. எனக்கு என்ன ஷாக்கிங்னா, ஒரு விஷயத்த ஒரு இடத்துக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறதே எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த நேரத்தில் அப்பாவுக்கு எல்லாமே தெரியணும் அவன் சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு 10 days ட்ரிப்பில் அவங்ககிட்ட நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம வாட் அபவுட் யூ? இவனை மாதிரி நான் பிஹேவ் பண்ணேன்னா அப்பா ஓவராக பண்ணாதீங்க அப்படின்னு இல்லைன்னு சொல்லிடுவான். அதனால நான் கொஞ்சம் அமைதியாக அடக்கி வச்சு நீ உனக்கு என்ன தெரியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். வைஷு அவனை பார்த்துக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, என்னெல்லாம் நடக்க போதுங்க தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக சிங்கப்பூர் மலேசியா விளாக் தான் வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள். கீப் வாட்சிங். கியூ நவுறுது. அம்மா பாய் 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 பாய்டா. பாய் சொல்டா. நிலன் நிலன், நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மிஸ்டேக் பண்ணல, என்ன பண்ண? ஐயோ, ஓடிட்டான். மக்களே, இந்த கியூவில் இருக்கிற அந்த ப்ளூவை வந்து நிலன் எடுத்துட்டான். நவீனன் அதுக்கு சப்போர்ட் பண்ணான். பிரியா, அம்மாவுக்கு ஆல்ரெடி சிங்கப்பூர் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 4-5 வாட்டி. போங்க போங்க, கியூவில் உங்களுக்கு தான் நிற்கிறாங்க, போங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிரியா ஃப்ளைட்டில் பிரியாணிலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன சாப்பிட போகிற? Hey, I'm Italian, only pizza, pasta, spaghetti. ஓகே. வைஷு நீனு? தயிர் சாதம், ரசம் சாதம். அம்மா நீங்கள், அம்மா நம்ம 3 பேர் நூடுல்ஸ் சாப்பிடலாமா? எனிதிங். எனிதிங். கஷ்டப்பட்டு வாக்கிங் ஓடிட்டு நூடுல்ஸ் சாப்பிடுவேன். ஏய், நூடுல்ஸ் எதுக்கு தெரியுமா? எதுக்கு நல்ல தெரியும்? நூடுல்ஸா வீட்டில் பண்ணி தர சாப்பிடு. சரி, வா போய் எடுத்துகிட்டு வரலாம். நீ நான் டெம்ப் பண்ணுறேன், நான் ரொம்ப கண்ட்ரோல். செம்மையாக இருக்கும். ஃப்ளைட்டில் அந்த சூப் நூடுல்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அப்படியே சூடாக அப்படியே அதை குடிச்சும் போது எக்ஸசைஸ் மக்களே பார்த்துக்குங்க. இதே வைஷு நூடுல்ஸ் சாப்பிடும்போது நான் உங்களுக்கு காட்டுவேன். வைஷுவை டெம்ப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வைஷுக்கு வந்து நல்ல செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் டெம்ப் பண்ணுறதும் அதை விட ஈஸி. இன்னைக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் தெரியும். இன்னைக்கு அதை பண்ணி காட்டுறோம். அவுட் ஆஃப் பவர் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மாம்பழத்தை காட்டினீங்கன்னா அது என்ன வேணாலும் சொல்லுங்க. How do I tell you? இங்க பாரு, இவ்வளோ கலவரத்துக்கு மத்தியில் ஏதோ நடந்துட்டு. என்னடா பண்ணிட்டு இருக்கிற பாகுபலி?
என்ன பண்ற? தள்ளுடா. ஏ பாத்துக்கோப்பா. அப்பா நீங்க தள்ளுங்கப்பா அப்படின்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அவன்கிட்ட கொடுத்துரு. தள்ளுறா பாப்போம். தள்ளு. பிரஸ் பண்ணிட்டு. அருண் அவன் எவ்வளோ தள்ளினாலும் அவனால தள்ள முடியாதுன்னு தெரியுமா? இந்த இடத்துல நான் பிரேக் போட்டு வச்சிருக்கிறேன். இல்ல அப்பா தள்ளும் போது நான் தள்ளேன். இப்போ நீ தனியா தள்ளு. பிரேக் போட்டதால நான் தள்ள முடியல. அது கூட முடியல உன்னால. என்னடா டே. அப்பா தள்ளனா என்னால தள்ள முடியல. இப்ப வர்றா இல்ல நான் கை வச்சிருந்த போகும்போது. ஏ அந்த பக்கம் போறா. ரூட் மாறி போகுது. எப்படி நவீன் அம்மாக்கு ஹெல்ப் பண்றியாடி? இவங்க தள்ளி காட்டு, தனியா தள்ளி காட்டு அம்மாக்கு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப் பண்றேன்னு மக்களே இவங்க 2 பேரும் ஏன் சிரிக்கிறாங்க தெரியுமா? இவங்க முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டு வந்துட்டாங்க. அது என்ன தெரியுமா? என்னோட வீசா காப்பி. மக்களே இவங்க எல்லாம் சிங்கப்பூர் போறதுக்கு வீசா எடுத்தாங்க மக்களே. என்னோடது எடுத்து இந்த வயசு வீட்லயே வச்சுட்டு வந்துருச்சு. அந்த கடைக்காரங்க அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கே பிடிக்கல எனக்கு சிங்கப்பூர் வரது. எனக்கு தெரியும் வயசு. நான் ஒன்றும் உனக்கு சொல்ல எடிட்டர். இந்த டைம்ல வயசுக்கு மேல ஒரு கொம்பு போட்டு என்ன செஞ்சுட்டீங்கல்ல. இப்போ நீங்களாம் சிங்கப்பூர் போகும்போது நான் வந்து ஏற்றி விடுறதுக்கு தான் நான் வருவேன். நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. இல்ல டூ அது என் ஆசைலாம் கிடையாது. ஆனா அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஆக்சுவலா எனக்கு தோணுது அது யாருக்கு வேணா நடந்திருக்கலாம். அது யதார்த்தமா வந்திருக்கும். ஆனா உனக்கு நடந்தது பாத்தியா? அதை நீ சிரிச்சுக்கிட்டே சொல்ற பாத்தியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஏர்போர்ட்ல சிங்கப்பூருக்கு உன்னை ஃபர்ஸ்ட் ஹனிமூன் கூட்டு போகும்போது எப்படிப்பட்ட ஒரு லவ் நீ அட்டு மேல காமிச்ச. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. இன்னைக்கு நீங்க கேர்ள்ஸ் ட்ரிப்புக்கு பிளான் பண்றீங்க. அரே நானே ஞாபகப்படுத்துவா அந்த சாங். இப்போ நான் இங்க ஒன்று பதிவு வச்சா அவனுக்கு ஒரு 7-8 மாசம் முன்னாடி நாங்கள் பெங்களூர் போகணும் போது நான் ஐடி ப்ரூஃபை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் மறந்துட்டேன் உடனே நான் பேனிக் ஆனோடனே இவங்க எல்லாரும் வந்து என்னை சுற்றி பயங்கரமாக என்னை வம்பு வளர்த்தாங்க. அதுலேயும் என் புருஷன் மை ஹஸ்பண்ட் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து உனக்காக நான் போகாமே ட்ரிப்பை கேன்சல் பண்ணலாம். லைஃப் ஸ்டிட் ஃபார் தட். அன்னைக்கு நீ எனக்கு கலாய்ச்சதுக்கு இன்னைக்கு நீ மூஞ்ச நான் பார்த்தேன். பீஸா காப்பி இல்லை அப்படின்னு ஒன்னே வந்து நீ பதறினதும் எனக்கு மட்டும் எப்படா விட்டீங்க அப்படின்னு. நான் பதறினது ஒன்னே தான். பேங்காக்கு ட்ரிப்பு போட்டிருக்கோமே, அங்கேருந்து எப்படி போகிறது, மிஸ் ஆகிடுமேனு. ஆமாம், உங்களெல்லாம் சிங்கப்பூரில் வந்து வீட்டில் தங்க வச்சுட்டு நாங்கள் ஒரே ஒரு நாள் பேங்காக் போயிட்டு அங்கே சாமி கொண்டு வந்துடுவோம். எனக்காக என் பிள்ளை இருப்போம். அப்பா சிங்கப்பூர் போகலாம், நீ என் கூட இருப்பில்ல? எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிறேன், போயிட்டு வரேன். தமிழ் அருண் டூரிஸ்ட் கைடு மாதிரியே இருக்கடா. ஹலோ ஹாய். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சு ஃப்ளைட் ஏற டைம் வந்தாச்சு. ஸோ எல்லாமே கிளியரன்ஸ் வாங்கிட்டோங்க. ஆமாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம போர்டு எக்ஸாம்லாம் எழுத போகும்போது ஒரு ஃபீல் இருக்குங்க. உண்மையிலேயே ஏர்போர்ட் இருக்கும்போது அந்த ஃபீல் இருக்கும். நம்ம ஃப்ளைட் ஏற நிமிஷம் வரைக்கும் என்ன வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். இங்க பாருங்க, இப்படி கூட ஆப்பிள் உருண்டு போகலாம். என்னடி ஆச்சு ஆப்பிளுக்கு? கவர் கிழிஞ்சிடுச்சு. யார் கவரை கிழிச்சது? நீ தானே? நான் இல்ல. அது அவ்வளவு வெயிட்டா இருக்கா, அது எப்படியோ கிழிஞ்சு போச்சு. பேபி, நான் முன்னாடிலாம் இப்படி டியூட்டி ஃப்ரீ கடையை பார்த்தா இங்கே உள்ள போய் எதை எடுத்தாலும் ஃப்ரீன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அது ஒரு அழகிய நிலாக்காலம் மக்களே. Let's go. நிலன், என்னடி பண்ணிட்டு இருக்கிற? கிட்ட போ, மைக் அப்பதான் கேட்கும். என்னடி